Is it regional rural banks in India dissolve its nature? So pray for repeal the amendment of private investment allow in ROB, but investment continue by central government by 50%, commercial bank by 35% and state government by 15% in India. இந்த கட்டுரை பாதை மாறுகிறதா பிராந்திய கிராம வங்கி என்கிற தலைப்பிலே BSM ராவ் பொருளாதார நிபுணர் அவர்களால் தினமணி நாளிதழிலே 4 நவம்பர் 2025 சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. கிராம வங்கிகள் அதனுடைய நோக்கத்தை மறந்து கமர்ஷியல் பேங்குகள் போல இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் கிராமப்புற வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கிறதை மிக சிறப்பாக எழுதியுள்ளார். பிராந்திய கிராம வங்கிகள் RRB தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த வங்கிகள் ஒரு தொலைநோக்கு திட்டமாக கடந்த 1975 அக்டோபரில் வெறும் 5 வங்கிகளுடன் தொடங்கப்பட்டன. தற்போது இவை 26 மாநிலங்கள் மற்றும் புதுவை, ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 700 மாவட்டங்களிலும் விரிவடைந்துள்ளன. துரதிர்ஷ்டவசமாக இந்த வங்கிகள் தங்களின் சமூக நோக்கை இழந்து வருகின்றன. 1990களில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் அவற்றின் தொடக்க கால சமூக இலக்குகளை வலுப்படுத்தாமல் வணிக ரீதியான சமூக நலனற்ற நோக்கங்களை நோக்கி திசை திரும்பிவிட்டன. தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கைகளில் இலக்குகளால் வழிநடத்தப்பட்ட அரசின் புதிய அணுகுமுறையே இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு கிராமப்புறங்களில் மக்களுக்கு கடன் வழங்குவதை மேம்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றின் சுருக்கமான ஆய்வு பிராந்திய கிராம வங்கிகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் தொடக்க கால இலக்குகளையும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய அவசர தேவையையும் வெளிப்படுத்தும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1883ஆம் ஆண்டில் நில மேம்பாட்டு கடன் சட்டம் இயற்றப்பட்டது. கிராமங்களில் மக்களுக்கு தனிநபர்களின்றி வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் கிடைப்பதை வழிவகை செய்ய 1904ஆம் ஆண்டில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் 1951-52இல் ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வு கிராமப்புறங்களில் அப்போது இருந்த ஒரே ஒரு கடன் வழங்கும் அமைப்பான கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு போதுமான அளவு உதவவில்லை என்பதை காட்டியது. அதனால் விவசாயிகள் பணம் தேவைப்படும் போது அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் தனிநபர்களையே நம்பியிருந்தனர். இதன் பின்னர் அரசு சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தது. 1955இல் கோரபாலா குழுவின் ஆலோசனைப்படி இம்பீரியல் வங்கி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டது. நாட்டில் கடன் வழங்குவதை ஒழுங்குபடுத்தவும் திட்டமிடவும் தேசிய கடன் கவுன்சில் அமைப்பு 1967இல் உருவாக்கப்பட்டது. அரசின் முழு கட்டுப்பாடு இல்லாமல் தனியார் வங்கிகள் சமூக நோக்கங்களுக்கு பயன்படவில்லை என கருதப்பட்டதால் 1969இல் 14 பெரிய வணிக வங்கிகள் மற்றும் 1980இல் மேலும் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் ஏழைகளுக்கு தேவையான கடன் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கவில்லை. இதற்கு தீர்வு காண 1975இல் நிதித்துறை கூடுதல் செயலர் நரசிம்மன் தலைமையில் பணிக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அளித்த பரிந்துரையின் பேரில் கிராமப்புற மக்களுக்கு கடன் வழங்க பிராந்திய கிராம வங்கிகள் ஓர் அவசர சட்டம் மூலம் உடனடியாக தொடங்கப்பட்டன. அதன் பிறகு 1976இல் பிராந்திய கிராம வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்டது. பிராந்திய கிராம வங்கிகள் சட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டது. அதாவது வருவாய் ஈட்டுவதற்கு பதிலாக மக்களுக்கு உதவுவதே இந்த வங்கிகளின் நோக்கமாகும். குறிப்பாக சிறு குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைவினைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுக்கு கடன் மற்றும் பிற அத்தியாவசிய நிதி சேவைகளை வழங்குவது முக்கிய பணியாகும். இந்த வங்கிகள் குறைந்த செலவினத்தில் வணிக வங்கிகளைப் போல சிறப்பாகவும் கூட்டுறவு வங்கிகளைப் போல உள்ளூர் மக்களுக்கும் நெருக்கமாகவும் செயல்பட வடிவமைக்கப்பட்டன. வங்கிகளை தொடங்க தேவையான மூலதனத்தை மத்திய அரசு 50%, நிதி ஆதரவளிக்கும் வணிக வங்கி 35%, மாநில அரசு 15% அளித்தன. இந்த வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அது விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் நிதியுதவி செய்வதற்கான சமூக செலவாக கருதப்பட்டது. இந்த கடன்கள் மூலம்
கிராமங்களில் உருவாகும் வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பே உண்மையான லாபம் என்று கருதப்பட்டது. இதனால் கடன் கொடுக்கும்போது பிணை எதையும் கேட்கக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டது. இதன் விளைவாக 1990களின் தொடக்கத்தில் மொத்தமுள்ள 196 பிராந்திய கிராம வங்கிகளில் 173 வங்கிகள் நஷ்டத்தில் இயங்கின. இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கவே முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. தொடக்கத்தில் ஒரு பிராந்திய கிராம வங்கியின் செயல்பாடு அதிகபட்சமாக 1 அல்லது 2 மாவட்டங்களுக்குள் மட்டுமே இருந்தது. இந்த நிலை மாறி 196 வங்கிகள் தற்போது 28 வங்கிகளாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. இதனால் அவற்றின் பிராந்திய தன்மை பலவீனப்படுத்தப்பட்டது. தற்போதுள்ள 28 கிராம வங்கிகளின் 22,069 கிளைகளில் 1,766 கிளைகள் நகர்ப்புறம் மற்றும் பெருநகர் பகுதிகளில் அமைந்துள்ளன. இது கிராமப்புறத்தை மையமாக கொண்ட அவற்றின் அடிப்படை செயல்பாட்டிலிருந்து விலகிச் செல்வதை காட்டுகிறது. கிராமப்புறங்களில் உள்ள மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட வைப்பு நிதியை மீண்டும் அவர்களுக்கே கடனாக கொடுப்பது இப்போது குறைந்து விட்டது. 100% மேலிருந்த கடன் வைப்பு விகிதம் தற்போது 71% குறைந்துள்ளது. வங்கிகள் கடன்கள் கொடுப்பதை விட வேறு வழிகளில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றன. கிராமப்புறங்களில் வாங்கும் பணத்திலிருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் 52% முதலீடு செய்கின்றன. இதனால் கிராமப்புற மக்களுக்கு தேவையான கடன் கிடைப்பது குறைகிறது. பிராந்திய கிராம வங்கிகள் 2023-2024 ஆண்டில் 7,571 கோடி நிகர லாபத்தை ஈட்டி அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்துள்ளன. இந்த வளர்ச்சி அவற்றின் வணிக ரீதியான சாத்தியக்கூறு மற்றும் சமத்துவ நோக்கங்களுக்கு இடையிலான சமரசத்தின் விளையாகும். வட்டி விகிதங்கள் தளர்த்தப்பட்டு லாபத்தை நோக்கிய இலக்குடன் செயல்படுவதால் பிராந்திய கிராம வங்கிகள் மற்ற வணிக வங்கிகளைப் போலவே அதிக வணிக ரீதியாக மாறிவிட்டன. இதன் காரணமாக சமூக நோக்கம், பிராந்திய கிராமப்புற கவனம் மற்றும் குறைந்த செலவிலான சேவை போன்ற அவற்றின் அடிப்படை சிறப்பியல்கள் மங்கத் தொடங்கியுள்ளன. இருப்பினும் கலாச்சார பின்னணி காரணமாக அவை இன்னமும் வணிக வங்கிகளாகவே சமூக பொறுப்புள்ள வங்கியாக சிறப்பாக செயல்படுகின்றன. இந்த செயல்பாடுகளை பிராந்திய கிராம வங்கிகள் நிதி சேர்க்கை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. இவற்றின் மொத்த கிளைகளில் 92% கிராமப்புற மற்றும் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளில் அமைந்துள்ளன. இது மற்ற வணிக வங்கிகளின் சராசரியான 62% விட அதிகம். ஒட்டுமொத்த வைப்பு நிதியில் இவற்றின் பங்கு 3% மட்டுமே என்றாலும் நாட்டின் மொத்த வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் 11% இவை கொண்டுள்ளன. இவற்றின் மொத்த கடனில் 87% முன்னுரிமை துறைக்கு வழங்கப்படுகிறது. இதில் வேளாண்மை துறையின் பங்கு மட்டும் 67% ஆகும். சுய உதவி குழுக்களின் சேமிப்பு கணக்கு இணைப்பில் 29% பங்கையும் கடன் இணைப்பில் 28% பங்கையும் பிராந்திய கிராம வங்கிகள் கொண்டுள்ளன. இந்த செயல்பாடுகளை எல்லாம் வலுப்படுத்துவதற்கு பதிலாக தனியார் முதலீட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பிராந்திய கிராம வங்கிகளை மேலும் வணிகமயமாக்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. மத்திய அரசு மற்றும் நிதி ஆதரவளிக்கும் வணிக வங்கியின் கூட்டு பங்குகளை 85%லிருந்து 51% குறைக்க சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் பங்குதாரர்களாக உள்ளே நுழைய முடியும். இது பிராந்திய கிராம வங்கிகளின் முக்கிய நோக்கமான சமூக லாபத்தின் மீது வணிக லாபம் மேலோங்குவதற்கு வழிவகுக்கும். வணிக ரீதியான சாத்தியக்கூறு என்ற இலக்கு பிராந்திய கிராம வங்கிகளை அவற்றின் சமூக வங்கி நோக்கத்தில் இருந்து விலகி வணிக வங்கிகளைப் போல செயல்பட தூண்டியுள்ளது. தற்போது கிராமப்புற மக்களுக்கு கடனின் தேவை மிக அதிகமாக இருக்கும் நிலையில் தனியார் பங்கேற்பு அல்லது ஒருங்கிணைப்புகள் மூலம் பிராந்திய கிராம வங்கிகளை மறுசீரமைக்கும் செயல்முறையானது கிராமப்புற மக்களின் நிதி தேவைகளை புறக்கணிக்கும் செயலாக அமையும். கிராமப்புற மேம்பாட்டுக்கான முக்கியமான தூண்களாக பிராந்திய கிராம வங்கிகள் இருப்பதால் அவற்றின் உண்மையான நோக்கத்தை தக்க வைக்க இந்த மறுசீரமைப்பு செயல்முறையை அரசு நிறுத்த வேண்டும். பிராந்திய கிராம வங்கிகளை குறித்து அதனுடைய நோக்கத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 112 அதிகாரம் 5 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். அப்படியே பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படட்டும்.